இன்றைக்கி வந்து ஈரல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது ஒரு 1/4 கிலோ ஈரல், பொரிக்கிறதுக்கு ஆயில், வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 சில்லி, கருவேப்பிலை, சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள். இது வந்து ஜீரகத்தை கொஞ்சம் அம்மியில் போட்டு நசுக்கி 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் போடும். அப்புறம் சில்லியை போடுவோம். இப்போ கறி லீவ்ஸ், கொஞ்சம் நேரம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரல் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். சுருக்கமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டால் உப்பு கடுத்துரும். அதனால் உப்பு கறிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் லைட்டாக போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரேடியாக போட்டுறாதீங்க. லைட்டாக அப்படி கிண்டி விட்டு ஒரு 4 தடவை அப்படி கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம். மூடி வச்சுருக்கோம். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்கள். பாதி இது வெந்துருச்சு. ஈரல் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி போடும், வத்தல் பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டுருங்க. இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 தடவை இப்படி கிண்டி விட்டதுக்கப்புறம் ஜீரகம் 1-2 வச்சுருக்கோம்ல பொடிச்சு, இது அம்மியில் போட்டு 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் போட்டுக்குவோம். மீடியமாக போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டாலும் கசப்பு வந்துடும். அதனால தான் ஜீரகத்தை கொஞ்சம் பாதி போட்டு வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருவோம். பார்ப்போம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஈரல் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், சீக்கிரமே வெந்துடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்கணுன்றதெல்லாம் ஒரு இது இல்லை. கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரம் ரெடி ஆயிரும் ஈரல். அதனால் கொஞ்சம் நேரம் சீக்கிரம் வாங்கினது முடிச்சிடலாம். நம்ம எது கூடயும் தொட்டு சாப்பிட, பூரி, சப்பாத்தி, தயிர் சாதம், தேங்காய் சாதம், எது கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, எது கூடயும் சாப்பிட அருமையாக இருக்கும். ஈரல் எடுக்கணும்னா சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. கொஞ்சம் வறுத்து கொடுத்தோம்னா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. ரொம்ப நன்றி.